ஜென்ரலாக ஒரு டைலாக் வரும்ல, கால கொடுமடா இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தாங்க ரயனோட அக்கா பேசுறாங்க பார்த்தீங்களா, அவங்க பேசுறத கேட்கறதுக்குலாம் அப்படிதான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து எப்படி சொல்றது, அவன் வந்து அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அவனை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும், கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தூக்கி வச்சு பேசலாம். ஒரேடியா தூக்கி வச்சு பேசுறாங்க. அதாவது டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கிறதுக்கு நீ தாண்டா கரெக்டான ஆளு, உன்னை பார்த்து இந்த வீடே பயப்படுது, ஊரே பயப்படுது, நாடே பயப்படுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அக்கா, ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க தம்பி மேல அக்கறை இருக்கு, உங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமையா நினைக்கிறீங்க, எல்லாமே ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் மொத்த வீடே பாத்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே நீ தான் ஜெயிச்சிருவே அப்படின்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி உன்னை அடிக்கிறதுக்கான காரணமே டிக்கெட் ஃபினாலே நீ ஜெயிச்சிருவே, டிடிஎஃப் நீ ஜெயிச்சிருவே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு டிடிஎஃப் தலைவனுக்கு புரியல, டிடிஎஃப் வெளியே இருக்க டிடிஎஃப் ஆசனா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன டிடிஎஃப் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா டிக்கெட் ஃபினாலே பாத்தீங்கன்னா அவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்றாங்க. சோ நீ தான் ஜெயிக்க போற, அதனால பார்த்தனா இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அதனால தான் உன்னை அடிக்கிறாங்க, நீ விட்டா ஜெயிச்சிருவே அப்படின்ற மாதிரி. எனக்கு புரியல, டிக்கெட் ஃபினாலே என்ன டாஸ்க் வரும்னு தெரியாது, எப்படிப்பட்ட டாஸ்க் வரும்னு தெரியாது. சில சமயம் பாத்தீங்கன்னா மென்டலா யோசிக்கிற மாதிரி வரும், சில சமயம் பாத்தீங்கன்னா பிசிக்கலா விளையாடுற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே கலந்து தான் பாத்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க் வரும். ஓகேங்களா? சோ இதுல வந்து என்ன டாஸ்க் எதுனே தெரியல, அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க ரயன் தான் வின்னர் அப்படின்றது காரணத்துக்காக மத்த எல்லாமே யோசிச்சிருக்காங்க போல. ரயன் வந்தா ஜெயிச்சிருவான், அதனால ரயன் இப்ப வெளியே அனுப்பணும்னு. ஆக்சுவலா நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு ஒன்னு இருந்ததுல, அது இல்லனாலே ரயன் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவர் இருந்தாப்ல. ஆனா அக்கா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்ல பேசுறாங்க. இன்னொரு மேட்டர் அவங்க சொல்றாங்க, ஜாக்லின் சௌந்தர்யா இருக்காங்களா, இந்த ரெண்டு கேரக்டர் நம்பவே நம்பாத, ரெண்டுமே பக்கா ஃப்ராடு, உனக்கு பின்னாடி போய் பயங்கரமா பேசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா போட்டு பட்டு உடச்சிட்டாங்க. ரயன் வந்து கேக்குறாரு, அப்ப ஜாக்லின் கூடவா எனக்கோசம் நிக்கல அப்படின்ற மாதிரி. ஆமாப்பா, அவ கூட தான் நிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரயனோட மனசு அப்படியே சுக்குதா நொறுங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த இடத்துல ஜாக்லின் பண்றது தப்பா, ரயன் பண்றது தப்பா அப்படின்ற மாதிரி இங்க பேச விரும்பல. ஏன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு வார் போச்சு. அதாவது சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புகார் வச்சுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஜாக்லின் வந்து நான் நடிக்கிறா அப்படிலாம் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே தோணுச்சு, நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயன் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ரயன் தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேர் பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாயத்து தலைவர் அவர் தான். இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அவர் தான் சார்ட் அவுட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையில் ஈடுபட்டு இருந்தார். ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு கூடயே நீ இருந்துட்டு இருக்காது, எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கே போய் எப்படி சொல்கிறது பணிவடை செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா ஒரு முக்கியமான மேட்டர் சொன்னாங்க, இந்த மசாஜ்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த இலவெல்லாம் பண்ணி தொலையாத, தயவு செஞ்சு இங்க ஒரு டாஸ்க் விளையாட வந்திருக்க, கொஞ்சம் டீசெண்டா விளையாடுப்பா, ரொம்பலாம் க்ளோஸ் ஆகாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனிவேஸ் அது அவங்களோட விருப்பம். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எந்த விதமான தப்பான இன்டென்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. இருந்தாலும் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு அவங்க அம்மா சைட்லேருந்து வந்த இன்புட் அதுதான். அவங்க அக்கா சைட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா மொத்த இன்புட்டும் வருது, மொத்தமாக போட்டு போலம் பொழந்துட்டு இருக்காங்க. அதுல இந்த மஞ்சரி முத்துக்குமரன் ரெண்டு பேரும் நம்பாத பக்கா ஃப்ராடு, ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, போயிட்டு மொத்தமாக எல்லா கேமராலையும் எல்லாருக்கிட்டையும் என்ன ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா, ரயனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஏன் கொடுத்தீங்க, அது கொடுத்த தப்பு, அது ரொம்பவே அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி மொத்தத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாரு, எப்படி நீ அன்ஃபேர்னு சொல்லுவ, நீ தான்டா அங்க பயங்கரமா விளையாட, நீ தானே டாஸ்க் பீஸ்ட். அந்த வார்த்தை தான் எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர்ல பயமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த வார்த்தை அக்கா ஏங்கா, அவனே விட்டுருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிருப்பான். இப்போ நீங்க இப்படிலாம் பேசினா மொத்த பேர் ட்ரோல் பண்றாங்க, ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுவாங்க, ஏங்கா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. உண்மையில ரயனை பார்த்தா கொஞ்சம் பாவமா தாங்க இருக்கு. ஏன்னா ரயனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா நெகட்டிவ் இல்ல, இந்த அக்காவே போய் நெகட்டிவ் கிரியேட் பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொல்லுவாங்களே, எப்பவுமே கொஞ்சம் புகழ்ந்து பேசலாங்க, ஒரேடியா நம்மளே புகழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வெளில இருந்து பாக்குறவங்க கிரிஞ்சா தெரிஞ்சிடும், அது மட்டும் ட்ரோல் ஆகிடுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ரயனோட இந்த ரயன் அவங்க அக்காவும் பேசிட்டு இருக்காங்களா, இந்த கான்வர்சேஷன் எனக்கு தெரிஞ்சு ட்ரோலா மாறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி லைட்டா டவுட் வருது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்லணும், இந்த ஜாக்லின் சரி முத்துக்குமரனுக்கும் மஞ்சரிக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க சொல்றாங்களே, அதே அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிக்கெட் சரி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நீ ஜெயிச்சதுக்கு டிசர்விங் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்றாங்க. அதே அக்கா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கடைசி வாரம்லாம் பார்த்தா நீ பெருசா வெளியே தெரியல, இதுக்கு முன்னாடி அந்த பொம்மை டாஸ்க் இருந்தது பாரு, அங்கே தான்டா ரயன், அதுதான்டா வேற லெவல். ஏன் 3 தடவை சொல்லணும்னா அந்த அக்கா கிட்டத்தட்ட 10 வாட்டி சொல்லியிருப்பாங்க வேற லெவல்னு. ஸோ அந்த அளவுக்கு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பொம்மை டாஸ்க்ல ரயன் வந்து விளையாடினாப்லையா, ரயன் அப்படி பண்ண மாதிரி தெரியல, வேற லெவல்ல வந்து வெறி பிடிச்ச மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாப்ல, மொத்த பேர் தூக்கி போட்டு மந்தாடணும் அப்படின்ற மாதிரி தான் ரயன் ஆடிட்டு இருந்தாப்ல. எனிவேஸ் அந்த அக்காக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரயன் வந்து பயங்கரமா பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களோட பர்சனல், ஏன்னா ரயன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்ல விளையாடினார் இல்லைன்னா சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த மாதிரி ரயன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல இல்ல அப்படின்னு யார் சொல்றது, அந்த அக்காவே சொல்றாங்க. லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா நீ அந்த மாதிரி பொம்மை டாஸ்க்ல விளையாடுற மாதிரி விளையாடலப்பா அப்படின்ற மாதிரி சொல்ற அக்கா என்ன சொல்றாங்க அதுக்கப்புறம், ஆனா அந்த இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு நீ தான் டிசர்விங் அப்படின்றாங்க. ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இல்ல. அதாவது அப்ப இருந்த ரயனே இப்ப இல்ல, அதுல வந்து நீ பெருசா வெளியில தெரியல அப்படின்ற மாதிரி அக்காவே சொல்றாங்க. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு மட்டும் எப்படி டிசர்விங்னு சொல்றாங்க அப்படின்னும் போது அவங்க சொல்ற பாயிண்ட்ல அவங்களுக்கு எப்படி கரெக்டா இருக்கா என்னன்னு தெரியல. அவங்க வெளியில எல்லாம் பார்த்துட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ட்விட்டர்ல யூடியூப்ல இதுல வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் ரயனுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டிசர்விங் இல்லைன்னு. வீட்டுக்குள்ள இருக்கவங்க சொல்றது இல்ல, மஞ்சரி முத்துக்குமரன் போய் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இல்ல, ஊரே பாத்தீங்கன்னா அதுதான் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த இதுல அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணது அந்த டீம்ல எல்லோ டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் தான்.
அது வந்து ரயன் ஒத்துக்கிறாரோ இல்லையோ, ரயனே சில இடத்துல சொல்றாரு, என்ன அவங்க அக்கா கிட்டே சொல்றாரு, இந்த மாதிரி அந்த டாஸ்க்ல வந்து கடைசி ஒரு நாள் வந்து நான் எதுவுமே பண்ணல, ஏன்னா அடுத்த நாள் ப்ளூ டீம் கூட சண்டை போலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி முத நாள் வந்து ஜாக்லின் போய் பிங்க் டீமை எப்படி சொல்ல கஷ்டப்பட்டு அடிச்சு எல்லாத்தையும் முடிச்சுப்பாங்களாம். அதாவது அவங்க வந்து அந்த இதெல்லாம் பொம்மலையும் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களாம். கடைசி நாள் போய் பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தாண்டா அங்கே கெத்து அப்படின்ற மாதிரி ஒரு கைத்தூக்கலான்னு நினைச்சிருந்தாப்புல, மொத்த எனர்ஜி சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கடைசி நாள் பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, ப்ளூ டீம் எல்லோ டீம் ரெண்டுத்துக்கும் மோத விடுற மாதிரி எல்லாம் ரெடியாக தான் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் என்ன வந்துருச்சு, ஓகேப்பா ப்ளூ டீம்கிட்ட பொம்மை கம்மியாக இருக்கு, எல்லோ டீம்கிட்ட பொம்மை அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி வின்னுட்டார்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவரே தான் சொல்றாரு. ஸோ அப்போ அவருக்கே தெரியுது ஒரு நாள் அதில் நம்ம நல்லா பண்ணல அப்படின்னும் போது, அப்போ ஜாக்லின் தான் டிசர்விங். அதாவது நீங்களே தான்டா அதையும் சொல்றீங்க, நீங்களே தான்டா இதையும் சொல்றீங்க, எதுடா இதில் எது நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? ஆக்சுவலாக இதில் டிசர்விங், ஆமாம் ஜாக்லின் டிசர்விங், ஆனால் எனக்கு வந்துருச்சு அது காரணம் மெஜாரிட்டி ஓட்டு அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறதுக்கு முடியல. சீரியஸ்லி சொல்கிறேன், அந்த அக்காவுக்கும் முடியல, ரயனுக்கும் முடியல. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அது வந்து நான் நல்லா அந்த அளவுக்கு பண்ணல, இருந்தாலும் நான் தான் டிசர்விங், மற்றவங்க வந்து அந்த மாதிரி டிசர்விங் இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்று ஜாக்லினை பற்றி சொல்கிறாங்க. ஜாக்லின் ரயனும் சரி மஞ்சரியும் முத்துக்குமரனும் எப்படி போய் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ ஜாக்லின் என்ன சொல்கிறான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மேபி விட்டு கொடுத்துருக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லினே பேசுகிறா அப்படின்ற மாதிரி ரயன்ட்ட சொல்கிறாங்க. ஜாக்லின் ஆமாம் பேசுனாங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுதாங்க உண்மை. அது வந்து ஒரு தப்பான விஷயமாக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து சௌந்தர்யாவை குறை சொல்லுவீங்களா இல்லை ஜாக்லினை குறை சொல்லுவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா ரயனை வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் சௌந்தர்யாவும் நீ எங்க கூட மட்டும் தான் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லவும் முடியாது. ஆக்சுவலாக ரயன் வந்து க்ளோஸ் ஆயிருக்காப்ல. இப்போ அவருக்கு என்ன ஹர்ட் ஆகுதுன்னா, எனக்கு அப்போ எல்லாருமே துரோகம் பண்ணுறாங்களா, ஜாக்லின் கூடவா எனக்கு கோசம் நிற்கல அப்படின்னும் போது அவருக்கு ஹர்ட் ஆகுது. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கேம் அப்படி பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரயனும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்து பேசி இருக்காரு அப்படின்னும் போது எல்லாரும் அவங்கள இப்போ அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஜாக்லினுக்கு ரயனை பற்றி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அவனோட கேம் பிளே வந்து அந்த அளவுக்கு இல்லை, நான் அதை அவனோட பெட்டராக பண்ணேன், ஆனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவனுக்கு தான் போச்சு அப்படின்றது அவங்களோட கருத்து. ஓகேங்களா, அது வந்து ரயன் ஏற்றுக்காதும் அவர் ஏற்றுக்காதும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க விருப்பம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஃப்ரெண்டுன்றதுக்காக அந்த மாதிரி எந்த ஒரு கருத்துமே வரக்கூடாது. இப்போ சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை காரணம் என்னது, இதுதான். ஃப்ரெண்டுன்றதுனால எதையுமே யாருமே பேசக்கூடாது, தப்பாக பேசுறது வேறு. ஆக்சுவலாக சௌந்தர்யா சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க ஜாக்லினை பற்றி, அது வந்து ஜாக்லின் கேட்குறாங்க அப்படின்னும் போது வேறு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சில சமயம் வந்து ஜாக்லினோட கேம் பிளே சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஆமாம் ஜாக்லின் விளையாடுறது வந்து தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சௌந்தர்யா சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி ரயன் கேம் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ரயனுக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் கேம் பிளே தப்பா இருக்குன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. இது எப்படி இவங்க அந்த அக்கா வந்து எப்படி போர்ட்ரே பண்ணிட்டாங்கன்னா, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையா இல்லை அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. இங்க யாரும் இன்னொருத்தவங்களுக்கு உண்மையா இருக்கிறதுக்கு வரல. மேபி உங்க தம்பி அப்படி உண்மையா இருந்தாருன்னா அவர் வந்து கேமை தப்பா விளையாடுன்னு அர்த்தம். அதுக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்களே, அந்த அட்வைஸ் கரெக்ட். தனியா விளையாடுன்னு சொல்றீங்களா, அது பக்கா. ஏன்னா ஒரு அக்காவா என்ன பண்றீங்க, டே இந்த மாதிரி கும்பலோட கோவிதா போடாத, தனியா வந்து நில்லு, அடி வாங்கினா அப்பதான் தனியா அடி வாங்குவா. இன் கேஸ் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், ரயன் இப்போ வைல்ட் கார்டு எல்லாம் வெளியே போயிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா, ராணுவ மட்டும் தான் தப்பி போச்சிருக்காப்ல. ஏன்னா ராணுவுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மெத்தட் வேற மாதிரி இருக்கு. வெளியே டீமும் அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்ல இருக்கு. இன்கேஸ் ரயன் வந்து இப்போ ஜாக்லின் சௌந்தர்யா கூட செட்டு சேரலாம் நேற்று வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் தோணுதுங்க, வைல்ட் கார்டு என்ட்ரி எல்லாம் தனியாக இண்டிவிஜுவலா பண்ண ஆரம்பிச்சாங்க. இண்டிவிஜுவலா பண்ண ஆரம்பிச்சதுல மொத்த பேர் வெளியே எகிட்டாங்க. ரயன் மட்டும் செட்டு சேர்ந்துட்டாப்ல. ஜாக்லின் சௌந்தர்யா கூட பயங்கரமா செட்டு சேர்ந்து டீமா ஒரு மாதிரி ஃபார்ம் பண்ணி இவங்களோட சப்போர்ட், இப்போ சௌந்தர்யாவோட சப்போர்ட்டா ஆப்வியஸா ரயனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, ஜாக்லினோட சப்போர்ட்டர்ஸ் ரயனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்களோட சப்போர்ட்டும் ரயனுக்கு இருந்ததுனால தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரயன் சர்வைவ் ஆகி வந்திருக்காரு. ஸோ இதில் ரயனை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டேலண்டே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல வரல. ரயனுக்கு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. எப்படின்னா நிறைய இடத்துல கரெக்டாக யோசிக்கிறாரு, ஃபிசிக்கல் டாஸ்க் நல்லா தான் விளையாடுறாரு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் கூட சேர்ந்ததுனால இன்னும் சப்போர்ட் தான் அவர் கிடைச்சதை தவிர அது வந்து மொத்தமாக காலி பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவலாக வந்திருந்தா கூட ரயனுக்கு பேச வரல. ஓகேங்களா, ஒரு விஷயம் தப்பு எப்படி கோவப்பட்டுறாப்ல, ரயனுக்கு கோவம் டக்கு டக்குன்னு வருது. அந்த கோவத்தை நிறைய இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இன்கேஸ் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் கூட வந்து தடவை கொடுக்கல, கோவப்படாதான் தடவை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயும் எனக்கு தெரிஞ்சு ரயன் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு ஏதோ ஒரு கேஸில் மாட்டியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. கோவப்படுறப்பெல்லாம் பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட வந்து நின்னாங்க. சப்போர்ட் இல்லாமல் இருந்தாருன்னா நேற்றுக்கு ரயன் வந்து பெரிய பஞ்சாயத்தில் மாட்டியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க அந்த அக்கா வந்து எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. ஏன்னா ரயனை பொறுத்தவரைக்கும் நீ இண்டிவிஜுவலாக விளையாடுற அப்படின்ற மாதிரி சொல்றது ஓகே தான் தோணுது. இருந்தாலும் இந்த டிக்கெட் ஃபினாலே வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் வின் பண்ணுவேன், அதனால தான் மொத்த பேர் சேர்ந்து அடிக்கிற. இது வரைக்கும் யாருமே அப்படி பேசி வீட்டில் நான் கேட்டது இல்லைங்க. ஏன்னா லைவ் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். யாருமே டிக்கெட் ஃபினாலே வந்து ரயன் தான் ஜெயிப்பான். அதனால ஈவன் முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின், சௌந்தர்யா யாரை வேணா எடுத்துக்கோங்களேன், யாருமே இப்போ இவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இவன் அடிக்கணும், இவன் அடிச்சு காலி பண்ணிட்டு இவன் ஜெயிக்க மாட்டான். ஏன்னா யாருக்குமே தெரியாது யார் வின் பண்ணுவாங்கன்னு. யோசிச்சு பாருங்க, இப்போ சௌந்தர்யா கூட டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணலாம், இல்ல ஜெஃப்ரி கூட வின் பண்ணலாம், யார் வேணா வின் பண்ணலாம். ஜெஃப்ரி இந்த வாரம் வெளியே போயிடுவாரு. இன்கேஸ் யார் வேணா வின் பண்ணல. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க அதுக்காக தான் இவன் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இங்க ஒருத்தவங்க பிளான் பண்ணி அடிச்சா யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வெளியே போவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ரயன் மண்டைக்குள்ள இன்ஜெக்ட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ், ஆனால் ரயனுக்கு அட்வைஸ் வேற லெவலில் போயிட்டு இருக்குங்க.
உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இவங்க எல்லாம் அதாவது அந்த அக்கா சொல்ற மாதிரி, அந்த அக்கா இல்ல அவங்க அம்மா யாரும் அவங்க எல்லாம் ஃபீல் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரயன் தான் பயங்கரமான டஃப்பான பிளேயர், அதனால தான் மொத்த பேர் அவங்கள டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ரயன் வந்து பாத்தீங்கன்னா யாருமே டார்கெட் பண்ணல, அதுக்கே ஏன் இவ்வளவு பில்டப் தராங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நைட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பை பை.